வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10th ஆஃபேலி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 days தான் இருக்குது ஆஃபேலி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சேனலில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தினைக்கும் கொடுத்துட்ருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த தமிழ் கொஷின் பேப்பரை நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அதுலேருந்தே நிறைய கொஷின்ஸ் வருவதற்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் எழுத போகிறீங்க, சரிங்களா? எல்லா போர்ஷன்ஸுமே எழுத போகிறீங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க, அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு 100 மார்க்குக்கு. ஃபஸ்ட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 marks கொஷின் 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் ஃபஸ்ட்டு 2 marks எழுதுவீங்க, சரிங்களா? நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு, இத்தொடரை இரு தொடர்கள் ஆக்குகன்னு கேட்டிருக்காங்க. காய்மணி ஆகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், ஓமை உணர்த்தும் கருத்து யாது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இரடி பொம்மல் பெருகுவீர், இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். திருக்குறள் பொருளுக்கேற்ற வினாக்கள் எழுதுக, சரிங்களா? இது வந்து ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வினாக்கள், சரிங்களா, கேள்வியாக மாற்ற சொல்லுவாங்க. நீங்கள் கேள்வி மாரி எழுதிட்டு அதுக்கு அப்புறமேட்டு என்னென்னா கேள்விக்குறி போடணும். அப்படி இல்லைனாலே உங்களுக்கு வந்து 1/2 marks கிட்ட மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின், ஒரு திருக்குறள் எழுத சொல்லுவாங்க. அதனால் திருக்குறளை கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. செயல் என முடியும் திருக்குறளை எழுதுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது 2 marks. தீதின்றி வந்த பொருள், இக்குறள் அடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக, சரிங்களா? அப்புறம் வருந்தாமரை, சொல்லை பிரித்து பொருள் எழுதுக. பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 25 பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுக, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கலைச்சொல் அறிக, கீழ்வரும் தொடரில் பொருந்தாத கருப்பொருட்களை திருத்தி எழுதுக. அப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினாக்கள் ஜெயகாந்தன் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. இதெல்லாம் வந்து கிரியேட்டிவான கொஷின்ஸ், நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 31வது கொஷின் பார்த்தீங்கன்னா உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இது வந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வந்துடும். அந்த உரைப்பத்தியை படித்து கீழே இருக்க 3 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவள் தான், சரிங்களா? பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 marks 2 எழுதணும். இது பார்த்தீங்கன்னா செய்யுள்ளிருந்து வரக்கூடிய 3 marks. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவனவற்றை குறள் வழி விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வருகிறார், நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வினை விரிவாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் லெசன்லேருந்து நீங்கள் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பரில் இதை கேட்டுருந்தாங்க, சரிங்களா? அப்புறமேட்டு 34ல் பார்த்தீங்கன்னா அடிப்பெறாமல் எழுதுக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியே 2 கேட்டுட்டு அல்லது தராங்க. அதனால் கொஞ்சம் மனப்பாட பகுதியை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 or 2 poems அந்த மாதிரி விடுற மாதிரி பாருங்கள். மீதி எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2த்தில் எதனா 1 எழுதிடலாம். நீங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ட் போயம்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எது இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு நான் கொடுக்குறேன். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா பின்வரும் திருக்குறளை அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு இக்குறள் பயின்றுள்ளோ அணியின் இலக்கணத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்களை வகைகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா 5 marks எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழில் பாஸ் ஆகிறதுக்கான ஈஸியான வழிகள் பார்த்தீங்கன்னா இந்த அழகீட்டு வாய்ப்பாடு, அப்புறம் உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அமைக்க, அப்புறம் 2 marks திருக்குறள் மனப்பாட பகுதி 1 mark. இது நீங்கள் எழுதினாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், 5 marks அட்டன் பண்ணாமலே. இறைவன் புலவர் இடைக்காடன் குறளுக்கு செவிச்சாய்த்த நிகழ்வை, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். சிலப்பதிகார மறுவூர் பக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. அந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். புதிதாக இது பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் இல்லைனா கட்டுரை எழுத சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதை நீங்கள் ஒரு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஒரு கவிதை மாரி அழகாக எழுதுங்க, சரிங்களா? நீங்கள் அழகாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 lines எழுதினாலே 5 marksஆல் மேக்ஸிமம் ஒரு 10 lines எழுத பாருங்கள். ஒரு எதுகை மோனை சொற்களை போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம்லாம் ஈஸியாக நிரப்பிடுவீங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவையேனும் 5 இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின், பப்ளிக்லேயே கேட்குற கொஷின். மொழிபெயர்க்க அது கேட்டிருக்காங்க. அப்புறம் செவி மாற்றுத்திறனுக்கான வினா கேட்டிருக்காங்க. அப்புறம் பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா 8 marks
இந்த 8 மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாகவும் ஒரு கொஷின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எதுன்னு சொல்கிறேன். சங்க இலக்கிய பாடல்கள் 4 எழுதி அவை கூறும் அறச்செயல்களை விளக்கி எழுதுக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினுக்கு எல்லாமே குறிப்பு சட்டகம், முன்னுரை, முடிவுரை அதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸிமம் 8 மார்க்ஸுக்கு 6 or 7 மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கதை அந்த விரிவானம் பகுதியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அது அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை, அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 45th கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க. கட்டுரைக்கான குறிப்பு சட்டகத்தையும் அந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்டாப்பிக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத வேண்டியது தான். இது உங்கள் புக்கில் இருக்கிற கட்டுரையும் கேட்கலாம். இப்போ விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அந்த கட்டுரையும் கேட்கலாம். இல்லைனா அவங்களே க்ரியேட்டிவாகவும் கேட்கலாம் உங்கள் சிலபஸ் ஓரியன்டாக. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் விடாமல் அதில் இருக்க டாப்பிக்கை வச்சு கொஞ்சம் நீட்டாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.